Hello students, 12th biology la biobotany la second chapter கான important questions பார்க்க போறோம். Second chapter classical genetics. இதுல important 2 mark question, 3 mark question, 5 mark questions பார்க்க போறோம். So biology பொறுத்தவரையும் maximum important questions படிக்கணும். அதெல்லாம் எதெல்லாம் top most important questions சொல்றேன். அதெல்லாம் வந்து average students-உம் slow learners-உம் படிச்சுக்கோங்க. டாப்பர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது எல்லாமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 21 வரையும் 1 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்கு. 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 22 இம்பார்ட்டன்ட் கொஷின். நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஆஃப் மெண்டல். நெக்ஸ்ட் 24 கிவ் த நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ரீடிஸ்கவர்ட் மெண்டலிசம். அது இம்பார்ட்டன்ட். 25 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பேக் கிராஸ்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். 26 டிஃபைன் ஜெனட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். 27 வாட் ஆர் மல்டிபிள் அல்லீல்ஸ்? வெரி 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 இம்பார்ட்டன்ட். 29th ஒன் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோஹைப்ரிட் கிராஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். 30th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5 mark கொஸ்டின். 29 of 5 marks, 30 of 5 marks. Very very important 5 marks. 31 what is mean by cytoplasmic inheritance? Important question, very very important. 32 describe dominant epistasis with an example. Important. 33 explain polygenic inheritance with an example. 33 5 marks la கேக்குறாங்க. 32 5 marks la கேக்குறாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. 34 differentiate continuous variation with discontinuous variation. 34 பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். 36 வந்து உங்களுக்கு 5 marksல கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட். பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கொஷின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 22, 24, 25, 26, 27, 29, 30, 31, 32, 33, 34, 36 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் 5 marksலாம் 29, 30, 32, 33, 36 இதெல்லாம் 5 mark கொஷின்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். டாப்பராக இருக்கவங்க நான் சொன்ன கொஷின்ஸ் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே படிங்க. இன்சைடில் இருக்க கொஷின் டாப்பர் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ என்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 40ல் 2.4.1 இருக்கு இல்லையா, இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த பேஜ் 41ல் lethal genes, very very important. 41 அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2.4.2ல dominant epistasis, அதாவது இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷனில் கீழே இருக்கு பாருங்க டார்க் லெட்டர்ஸில். ஸோ அதை நல்லா படிங்க. இந்த கண்டென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் பேஜ் நம்பர் 42. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 46 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 46ல் 2.7 கண்டென்ட் அட்டவைசம், அது இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இன்சைடில் படிக்க வேண்டியது 1 mark கொஷின்ஸ்லாம் படிக்கும் போதே படிங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க லெசன் ஃபுல்லாகவே லைன் பை லைன் படிக்கணும். ஏன்னா இன்சைட்லேருந்து 1 mark கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கொடுத்துருக்க கொஷின்ஸில் ஒரு 95% எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 12th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம தமிழ் மீடியத்துக்கு பார்த்துருவோம். 12th பயோபாட்னியில் தமிழ் மீடியத்துக்கானது சாப்டர் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். பாரம்பரிய மரபியல், இது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் பேக்கில் எடுத்துக்கோங்க, மதிப்பீடு பகுதி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 mark கொஷின், 3 mark கொஷின், 5 mark கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 22 நோட் பண்ணிக்கோங்க. மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 24 மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. அது இம்பார்ட்டன்ட். 25 பிற்கலப்பு என்றால் என்ன? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ்ல இந்த 25 படிக்காம போயிடாதீங்க. 26 மரபியல் வரையறு, இம்பார்ட்டன்ட். 27 பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் இதை கவர் பண்ணிக்கோங்க. 29 ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குத்தன்மை விதியை விளக்குக. 29 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 marksல கேட்குறாங்க. ஸ்லோ லேர்னர்ஸும் கவர் பண்ணிக்கோங்க.
30th கொஷின், முழுமை பெறா ஓங்குத்தன்மை மற்றும் இணை ஓங்குத்தன்மையை வேறுபடுத்துக. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸ்லோ லேர்னர்ஸும் கவர் பண்ணிக்கோங்க. 31 சைட்டோபிளாசம் மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன? இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், எல்லாரும் படிக்கணும், ஸ்லோ லேர்னர்ஸ் இன்க்ளூடிங். 32 ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரி. இது 5 மார்க் கொஷின். அடுத்தது 33 பல்கூட்டு பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 34 தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளுடன் வேறுபடுத்துக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 36 பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இம்பார்ட்டன்ட் என்ன, எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ டாப்பராக இருக்கவங்க நான் சொன்னது எல்லாமே படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்லோ லேர்னர்ஸும் நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னதை மிஸ் பண்ணாமல் அதை முதல்ல படிச்சுட்டு மற்றது படிக்க பாருங்கள். இன்சைட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. 2.4.1 மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல்கள், இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன். அது இம்பார்ட்டன்ட், அந்த கண்டென்ட் ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் 44 எடுத்துக்கோங்க. 44ல் கொல்லி மரபணுக்கள், லீத்தேல் ஜீன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொல்லி மரபணுக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 44ல் இருக்குது. நெக்ஸ்ட் 2.4.2 எடுத்துக்கோங்க. கண்டென்ட் 2.4.2. அந்த கண்டென்ட்டில் ஓங்குத்தன்மை மறைத்தல் பாரம்பரியம், இங்கே லாஸ்ட் பேரால இருக்குது பாருங்கள், டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் இருக்கு இல்லையா, ஓங்குத்தன்மை மறைத்தல் பாரம்பரியம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 45ல் வருது இந்த ஓங்குத்தன்மை மறைத்தல் பாரம்பரியம். நெக்ஸ்ட்டு முது மரபு மீட்சி 2.7 எடுத்துக்கோங்க. கண்டென்ட்டு 2.7ல் முது மரபு மீட்சி. பேஜ் நம்பர் 49ல் இருக்குது பாருங்கள், 2.7ல் அட்டவைசம், முது மரபு மீட்சி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்சைடில் படிக்க வேண்டிய கொஷின்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ண வீடியோஸை அப்லோட் பண்ண சொல்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.